वन्दामहे वरदविष्णुपदाभिधेयं सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलभ्यैरखिलैस्वचिन्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनीनं यस्मै च दत्तं यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् अंजनानंदनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக அரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனெம்மை அழித்து காப்பான் அஞ்சு முகப்பாட்டது கொண்டடி பரவி அஞ்சு முகத்தனுமந்தன் அருள் பெறுவோம் அஞ்சு புலனிரட்டையாண்டு நிறைவுடனே அஞ்சிலிலைகள் அழிப்போம் அவனிலே கௌரி வாக்கே ஹனுமான் சஜயதி பகவான் பஞ்சவக்த்ராख्ययुक्तः गौरीकान्तावतारः कपिकुलतिलकः पञ्चवक्त्रस्वमूर्तिः गौरी पृष्ठेन सूक्तं रघुकुलतिलकप्रेष्ठनाम्नः प्रभावं गौरी भ्रातुर्गिरीन्दोः उपचरणमुखैः ख्यापयन् पालयन्नः वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् अग्रे पादुकया दयाभ्यधिकया पार्श्वेऽपि भूमिः भुवा वायोरात्मभुवा पदाम्बुजयुगं सङ्गृह्णता सादरम् छत्रं चामरयोर्युगं च वहता भ्रातृत्रयेणावृतं सर्वत्रापि नरश्च वानरगणैरामं भजे श्यामळम् हरिः ओम् यः पूर्व्याय वेधसे नवीयसे सुमज्जानये विष्णवे ददाशति यो जातमस्य महतो महिब्रवात् सेदुश्रवोभिर्युज्यञ्चिदभ्यसते तमुस्तोतारः पूर्यं यथा विदर्तस्यां गर्भगुहविषापि पर्तना आस्य जानन्तो नाम चिद्विभक्तना बृहत्ते विष्णो सुमतिं भजामहे इन्दुनै पदुमत्तलर्महळ் तनक्कुमिन्बन् நற்புவிதனக்கிறைவன் தன் துணையாயர் பாவென பின்னை தனக்கிறை மற்றையோர்க்கு எல்லாம் வன் துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்குமென் துணை என் துணை என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே प्रेयस्या पद्मजायाः मधुर सहचरं साधु भुवीश्वरं तं
சுப்ராணாபீரவம்ஸ்யா பிரபுமத ச ததா சேஷ சர்வாசகாயம் பஞ்சானாம் பாண்டுஜானாம் முகஜ வச்சன பிருத்தௌத்ய கிருத்யே சரந்தம் மத்சாகாயம் ததானம் மத்சாகாயம் ததானம் மத்சாகாயம் ததானம் மதின குலபதிம் கைரவிண்யாமபஷ்யம். மாலாருங்கடலார மலை குவடிட்டணகட்டி வரம்புருவ மதிசேர் கோலமதிளாய இலங்கை கடப்படை தொட்டு ஒரு காலமரில்லதிர காலமிதென்றயன் வாழியினால் கதிர்நீள் முடிபத்து மறுத்தமரும் நீமுகில் நீலமுகில் வண்ணன் எமக்கு இறைவர்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே யதப்சுதே சரஸ்வதி கோஷ்வஸ்வேஷு யன்மது தேன மே வாஜினீவதி முகமங்கி சரஸ்வதி தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷே ச பிரதித்வந்த்வஹ ஷர ஏனஞ்சகிராவணிம் ததோ ராவணநீதாயாஹ சீதாயாः சத்ருகர்ஷனः ஏஷ பதமன்வேஷ்டும் சரணாச்சரிதே பதி ததோ ராவணநீதாயாः சீதாயாः சத்ருகர்ஷனः ஏஷ பதமன்வேஷ்டும் சரணாச்சரிதே பதி. நமசதசே ஏதர்கி பகவதः பஞ்சமுகாஞ்சநேயஸ்ய परया कृपया अत्र तदीय दिव्यमन्दिरे गौरीवाके पंचदिन सुंदरकांड प्रवचन अनुभूत्यर्थम अभ्यागतेभ्यः आस्तिक महाजनेभ्यः सुस्वागतां वाचं सायन्तन प्रणतिश्च परिसमर्प्य समेयं समाहितचित्ताः भूयाश्च भूत्वेमुपन्यासं संशृणुध्वं श्रुत्वा च तस्यैव भगवतः श्रीमत् पंचमुखाञ्जनेयस्य हृद्यस्य रविकुल तिलकस्य रामस्य कृपया तथा तोयाद्रिक्षेत्र विकारिणः अणिमामलर्मंगै समेतस्य नीर्वण्णस्वामिनश्च अनुकंपया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् संप्राप्य समेधमान विभवाः सखपुत्र पौत्र मित्र कळत्र बान्धवाः शतायुष समुल्लस्त इत्याशास्य इमं द्वितीय दिन उपन्यासमारभे करुणाकरदासः. அன்பர்களே, இந்த சுந்தரகாண்டத்தை 5 நாள்ல கேட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய பரம அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். அதில் நேற்றைய தினம் சுந்தரகாண்டத்தை ஏன் சுந்தரகாண்டம் என்று அழைக்கிறோம், வால்மீகி பகவான் ஏன் அப்படி ஒரு பெயரிட்டார், சீக்வன்ஸை மாற்றி பெயரிட்டிருக்கார். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம், கிந்தா காண்டம், இதெல்லாம் நடக்கிற பருவம் அல்லது நடக்கிற இடம் அதன் அடிப்படையிலே அமர்ந்திருக்கு. 6வதான யுத்த காண்டம் யுத்தத்தை பற்றி சொல்கிறது. இது லங்கையில் நடந்த நிகழ்ச்சிகளையே பெரும்பாலும் சொல்வதனால் லங்கா காண்டம் என்று பெயரிடாமல் சுந்தரகாண்டம் என்று பெயரிட்டதன் நோக்கம் என்னன்னு பார்த்தோம். இந்த சுந்தரகாண்டம்னு பெயர் வைத்ததுனால வால்மீகி பகவான் பல விஷயங்களை நமக்கு சாதிக்கிறார். அப்படி இதில் 5 காரணம் பார்த்தோம். ஒன்றும் இலக்கியங்களில் விப்ரலம்ப சிருங்காரம் பிரிவில் காதலர்கள் பிரிவை வர்ணிப்பது தான் பெஸ்ட் லிட்ரேச்சர்னு ஒரு அக்செப்டட் ஒப்பீனியன். அந்த மாதிரியான பிரிந்திருக்கும் பொழுது காதலியான சீதை காதலனான ராமபிரானை நினைத்து தவிப்பதை உருக்கமாக வர்ணிக்கக்கூடிய கட்டம். ஆகையினால் இது சுந்தரமான நிகழ்ச்சி என்று லிட்ரேச்சர் ஆங்கிளில் அவ சுந்தரகாண்டம்னு சொல்லிக்கிறார். இதே விஷயத்தை அழகான கவனம் வால்மீகிக்கு வந்திருக்கு, பியூட்டிஃபுல் போயம்ஸ் வந்திருக்கு. அப்படின்னு பொயட்ரி ஸ்ட்ரக்சரை ரசிக்கிறவர்கள் சுந்தரகாண்டம்னு சொல்றா. ஜோசியர்கள்
நஷ்டத்ரவியஸ்ய லாபகா புனர்லாபகா என்று இழந்த பொருளை மீண்டும் பெறுவதுதான் சுந்தரமான நிகழ்ச்சி லைஃப்ல. அதை விவரிக்கிற பகுதி இது ராமாயணத்துல. எனவே சுந்தரகாண்டம் என்று வால்மீகி பெயரிட்டிருக்கிறார் என்று அவர்கள் சந்தோஷப்படுறா. இதற்கு மேல ஆஞ்சநேய பக்தர்கள், பரமசிவனும் அவதாரம் ஆஞ்சநேயர், அந்த பரமசிவனே சொல்றார், சுத்வாது பஞ்சமம் காண்டம் ஹனுமத் விஜயாங்கிதம் ஹனுமத் பிரசாதேனம் பிரம்மலோகம் அதிகச்சதி என்று சுந்தரகாண்டத்தை கேட்பவர்கள் படிப்பவர்கள் எல்லாருக்கும் ஹனுமாருடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கும். ஏனென்றால் இது ஹனுமாருடைய விஜயத்தை சொல்லக்கூடிய காண்டம். ஹனுமத் விஜயாங்கிதம் இதை படித்தா பிரம்மலோகத்துக்கே கடைசியில் கொண்டு விடும் என்று பிரம்மத்தோட பரபிரம்மத்தோட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்று பரமசிவன் சொன்ன வார்த்தையை வைத்து இதை சுந்தரகாண்டம் என்று ஹனுமாரை விஜயத்தை சொல்கிற காண்டம். சுந்தரன் என்று ஆஞ்சநேயருக்கே பெயர். அந்த 5 காரணங்கள் சொன்னோம். இப்போ சொல்ல போகிறது 6வது காரணம். நீ 5 நாள் அதையே சொல்லிட்டு இருப்பியா? சுந்தரகாண்டம்னு பெயர் வந்தது காரணமே சொல்ல போகிறேன். 5 நாளும் பயப்பட வேண்டாம். 6 காரணத்தோடு நிறுத்திடும், 6 நிறுத்திடும். இன்னும் நிறைய சொல்லியிருக்கா. 6வது காரணம் ஒன்றும் அவசியம் நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொன்னோம். ராமாயணத்தை முழுக்க ஒரே ஸ்லோகத்தில் பாஞ்சராத்திர சம்ஹிதையில் சொல்லியிருக்காவா. ஒரு ஸ்லோக ராமாயணம் நிறைய பேர் சொல்வா. தசரத பிள்ளையா பிறந்தா விஸ்வாமித்திர யாகத்தை ரட்சிச்சான் இத்தியாதிகள் ஏக ஸ்லோக ராமாயணம்னு சொல்லுவா. ஆனால் இது அப்படியெல்லாம் எக்ஸ்ரே ராமாயணம். ராமாயணம் என்பது ஒரு கதை. அது உண்மையிலே நடந்ததா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காளே, அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ராமாயணம் கதை நமக்கு ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறது, அதை பிடிக்கிறது தான் முக்கியம். ஆகையினால பாஞ்சராத்திராகமத்தில் இந்த ராமாயணத்தினுடைய ரகசியத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாவ. தசேந்திரியானனம் கோரம் யோ மனோரஜனீச்சரம். ராவணன் எங்கே இருக்கான்னு தேடுறேங்க நீங்கள். ராவணன் எங்கே இருக்கான்? அதான் போயிட்டானே. இனிக ராம்லீலா மைதானத்தில் ராவணன் தலையை ராமபிரான் அடித்து தள்ளுற நிகழ்ச்சி கொண்டாடுறான். அன்றைக்கி ஒரு நாள் நடந்துட்டு ராவணன் டெட் ஆகிட்டான். பீப்புள் கேனாட் டை 2 times இல்லையா? ராவணன் தான் ஆல்ரெடி டெட் ஆச்சே. அப்புறம் மறுபடியும் ராவண சம்ஹாரமும் எதுக்கு நடத்தணும், எதுக்கு ட்ராமா போடணும்? பித்ரி யஜ்யம்னு வேதத்தில் ஒரு யஜ்யத்தை சொல்லியிருக்கு, யாகத்தை. அதில் போடுற தர்ப்பத்தெல்லாம் ஒரே தடவை தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 தடவை கட் பண்ணக்கூடாது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், தர்ப்பம் வாத்தியார் வாங்கிட்டு வந்து கொடுக்குறார், ஏற்கனவே தடவை கட் பண்ணி ஆகிடுது. அப்புறம் மறுபடியும் மனையில் நமக்கு தேவைக்கான அளவுக்கு இன்னொரு தடவை கட் பண்ணுறார், செகண்ட் கட்டிங் நடக்கிறது. ஆனால் பித்ரி யஜ்யத்தில் ஒரே தடவை வெட்டினது தான், அதுக்கப்புறம் கட் பண்ணக்கூடாது தர்ப்பத்தை அப்படின்னு வேதம் ஒரு கட்டளை போடுறது. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுவே சொல்கிறது, ஏண்டா உங்கள் அப்பா ஒரு தடவை இறந்து போனாரா 2 தடவை இறந்து போனாரா? சகிருத்தி பித்தராகா, ஒரு தடவை தானே போனா, அதனால ஒரு தடவை தான் கட் பண்ணணும் தர்ப்பத்தைன்னு வேடிக்கையாக ஒரு காரணம் சொல்லிட்டு போகிறது. அப்படி இருக்கு சார். ராவண சம்ஹாரம் ஒரு தடவை தானே நடக்கணும். இன்னும் ராவண சம்ஹாரத்தையே உற்சவம் பண்ணுறா, ட்ராமா போடுறா, கேட்டுருக்கா. அதுக்கு தான் இந்த பாஞ்சராத்திர சம்ஹிதை பதில் சொல்கிறது. ராவண எங்கே இருக்கான்னு போல தெரிஞ்சுக்கோ. தான் போயிட்டானே. இல்லைப்பா, உன்னுடைய மனது தான் ராவணன். அவரவர் மனது அவரவர்களுக்கு ராவணன். மனோரஜனீச்சரம். ராவணனுக்கும் மனசுக்கும் ரொம்ப ஒப்புமை உண்டு. மனது என்ன பண்ணும், திமிழ் பிடிச்ச மனசு, யாருக்கு அடங்காது. நின்றவான் இல்லா நெஞ்சினை உடையேன் என் செய்கேன். நின்றவான் இல்லா நெஞ்சு, அது தன்னிட்டபடி திரும்பின மனசை அடக்கவே முடியாது. அப்படி மனதை நம்மால் அடக்க முடியாது. அதே மாதிரி அடங்காப்பிடாரி ராவணன். அடங்காப்பிடாரிகளுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் ராவணன். நம் மனது தான் ராவணன். மனோரஜனீச்சரம் மனசோ வசே சர்வமிதம் பபூவா நான்யஸ்ய மனோவசமன்பியாய பீஷ்மோகி தேவஹா. வேதம் சொல்றது,
மனசை அடக்கினேன்னு ஒருத்தன் சொன்னானா அதை விட பெரிய பொய்யே கிடையாது. மனதை அடக்கவே முடியாது. நான் கூட உடனே ஞாபகத்துரும், மனதை அடக்கவே முடியாது. இங்கே கதையில் உட்காண்டிருப்பா, இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கா, நிறைய 100 200 பேர் 500 பேர்லாம் உட்காந்துருக்குச்சு. இத்தனை பேர் கதையில் உட்காண்டிருக்கா. எத்தனை பேர் மனசு கதையில் இருக்கோ, எத்தனை பேர் மனசு எங்கெங்கே இருக்கோ. நாம் எவ்வளோ பாடுபட்டு உங்களை கதைக்குள்ளே கொண்டு வர பார்க்குறோம். அதையும் மீறி சில பேருக்கு வேறு மனசு அலைபாயும். அது வீட்டில் கேஸை மூடினமா இல்லையான்னு ஞாபகம் வந்துடும். கதைக்கு வந்த உடனே கேஸை ஆஃப் பண்ண போல இருக்கேன்னு கலான்னு போயிடுவா. அப்படி மனசு அங்கங்கெல்லாம் அலைப்பாயின்னு சொன்னால் ஒரு மாமி எழுந்து போயிட்டான். நான் கண்ணாலே பார்த்துட்டேன். மாமி எழுந்து போயிட்டா. அப்புறம் வரல இன்றைக்கி உபன்யாசம். சரி, ஒரு ஆடியன்ஸ் போயிடுத்து, மாமிக்கு நம்ம மேலே வருத்தம், கேஸை நினச்சிட்டுக்கோன்னு சொல்லிவிட்டார், நம்மளை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல மறுநாளைக்கு உபன்யாசம் வந்துட்டான். அந்த மாமியை கேட்டேன், ஏன் மாமி திடீர்னு எழுந்து போயிட்டு? சுவாமி ரொம்ப தேங்க்ஸ், ஆஃப் பண்ணாலும் வந்துவிட்டேன், அதனால தான் போனேன். இந்த மாதிரி கதை கேட்டுருக்குச்சே மனசு அங்கே இங்கெல்லாம் போகும். மனசை அடக்கினவர்களே கிடையாது. பீஷ்மோஹி தேவகா, பயங்கரமான ஆள் மனசு. அந்த மனசு கட்டுப்பட மாட்டேன்னு மறுக்குமாம். ராவணன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு மறுத்தவன். அப்பேற்பட்ட ராவணனுக்கு 10 தலைகள். நம் மனதுக்கு 10 தலைகள் மாதிரி அசிஸ்டன்ஸ், சின்ன தலைகள் சொல்கிறாளே. சின்னத்தலை அப்படியே, மனசு பெரிய தலைனா சின்னத்தலை 10 இருக்கு. அந்த மனசு அந்த சின்ன தலைகளை வைத்து தான் நம்ம படுத்துறது. அது என்னப்பா 10 தலை சின்னதுன்னு கேட்டா, கண்டு கேட்டு உற்று மோந்து ஐங்கருவி கண்ட இன்பம்.